அதுக்கப்புறம் கீழே அப்படி உட்காந்து மாவை அப்படி வச்சு 2 கையாட்ட நல்லா அப்படியே அழுத்தி 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 ஒன்று சேர்க்கணும். எவ்வளோ முடியுதோ ப்ரெஷர் கொடுத்து இந்த பிசைறத மாவு நல்லா முருவலாக முறுமுறுன்னு வரும். இப்போவே இப்படி ஆக்கிக்கணும் மாவை. இதே மாதிரி இன்னொரு மாவு இருக்குது. நான் மாவு போட்டது 2 கிளாஸ், ஆனால் அது தண்ணி மாவுலாம் சேர்ந்து டபுள் ஆகிட்டு, அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. மாவை நல்லா பிசைஞ்சு வெண்ணெய் மாதிரி அதை ஆக்கணும். எந்த அளவுக்கு நம்ம அந்த மாவை உருட்டி 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 பிசைகிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு நல்லா வெளுன்னு அப்படியே பிச்சி பூ மாதிரி வரும். நான் அரை மணி நேரம் பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இதுக்கு மாவு எவ்வளோ ட்ரையாக இருக்குமோ அந்த அளவுக்கு எண்ணெயும் குடிக்காது. முறுக்கு இப்படி ஒரு மாதிரி வதக்குன்னு ஆகாது. எந்த அளவுக்கு தண்ணி நான் தெளிக்கவே இல்லை. அப்படியே பிசைஞ்சு எடுத்துகிட்டு வெண்ணெய் மாதிரி பிசைஞ்சாச்சு பார்த்தீங்களா. இப்போ வாங்க நம்ம முறுக்க சுட்டுடலாம். அது மாதிரி முறுக்கு சுடும் போது அந்த 3 ஹோல்ஸ் அச்சு இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்துக்கோங்க. இது நல்லா மெலுசாக வரும், முறுக்கு நல்லா வெந்தும் வரும். அதனால் நான் இது 3 ஹோல்ஸ் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம மாவு கூடுதலும் வைக்க வேண்டாம், குறையும் வைக்க வேண்டாம். கூடுதல் வச்சா மேலே நமக்கு புளியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ இந்த அளவு வச்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இதில் இப்படி வச்சு நம்ம குட்டி பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா நமக்கு எப்படி வேணுமோ அப்படி சுற்றி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு புளிஞ்சிருக்கேன். மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் லிக்விடாக வச்சோம்னாலும் எண்ணெய் குடிச்சிரும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதை அப்படியே நம்ம கவுத்தி போட்டுடலாம். கேஸை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே முருகலாக கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. முறுக்கு போட்டோன்னே டக்குன்னு வெந்துடுது. முறுக்கு பாருங்கள், அப்படியே வெண்ணெய் மாதிரி இவ்வளோ ஒயிட்டாக சூப்பராக வந்துருக்கு. போட்டோன்னே வெந்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் இந்த மாதிரி குட்டி குட்டி முறுக்காக போட்டேன். இப்போ பெரிய முறுக்காக ஊற்றிட்டேன் இல்லை புழிஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வெளுன்னு முறுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்படி கையில் எடுத்து இப்படி நொறுக்குனாலே இப்படி இப்படி க்ரன்ச்சி ஆகுது. அந்தளவு சாஃப்டாக வந்திருக்கு, அந்தளவு டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வெளியுள்ள ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தவங்க எந்த ஆயிலில் பண்ணுறாங்க, எத்தனை நாள் ஆயிலில் பண்ணுறாங்க, என்ன மசாலா போடுறாங்க, என்ன ஜாமான் போடுறாங்கன்னு தெரியாது. டைம் எடுத்து இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு அசத்துங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுங்க, உங்கள் மாமியாருக்கு செஞ்சு கொடுங்க, உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. கொஞ்சம் டைம் போகும். இந்த காலத்தில் எந்த பெண்களுக்கும் டைம் இல்லை. இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம டைம் எடுத்து செய்யணும். சரிங்களா. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். இவ்வளோ முறுக்கு பண்ணிட்டா சாப்பிட்டு காட்டுற பாருங்க. அவ்வளோ கிரன்ச்சியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. என் வீடியோ பார்த்து எனக்கு ஆதரவு தந்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லெப்ஸ்டேட். டட்டா பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. பாய்.